கைஸ் அண்ட் கைஸ் மார்னிங் ஆகிட்டு அண்ட் இப்போ டைம் 1:51 மார்னிங். ஸோ இன்னைக்கு March 25 அண்ட் இனிய மார்னிங், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் நான் 4 மணி ஃப்ளைட். ஸோ இப்போ 1:51 ஆகிட்டு இப்போ 2 மணிக்கு உள்ளே போய் செக்இன் பண்ணோம். ஸோ உள்ளே போய் நம்ம காமிப்போம். இப்போ நான் வெளியே நிற்கேன் ஏர்போர்ட் வெளியே. ஸோ உள்ளே போங்க கைஸ். இப்போ இன்னும் ஏர்போர்ட்டில் போகலை, வெளியே சும்மா நிற்கேன் டீ குடிக்கிறது. ஸோ பிரேக்காக பாருங்கள், பிகாஸ் எனக்கு 3 hours ட்ராவல், ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் இந்த ஏரியாவுக்கு. ஸோ பெட்டராக இதுமாதிரி ரெஸ்ட் பண்ணி இதுமாதிரி இடையில ரெஸ்ட் இதுமாதிரி எடுத்து வாங்க. ஓகே கைஸ், வண்டி போகட்டு கைஸ். ரொம்ப டயர்டாக இருக்கு கைஸ், பிகாஸ் 3 hours ட்ராவல் தெரியுமா கைஸ். உள்ளே போய் நம்ம போவோம் ஏர்போர்ட்டுக்கு. வாங்க போவோமா? ஸோ கைஸ், நம்ம ஏர்போர்ட் பக்கம் வந்தாச்சு. ஸோ வெல்கம் டு திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நீங்கள் சொல்லும் மாதிரி இங்கே வெளியே ஒரு டிஜிட்டல் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இந்த டிஜிட்டல் டிக்கெட் கவுண்டர் நீங்கள் உங்கள் ஒரு பேப்பர் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆஃப்டர் நீங்கள் போவீங்களா, அந்த உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போய் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு அது மாதிரி திரும்பி நீங்கள் ரிட்டர்னுக்கு சீக்கிரமாக போங்க. ஸோ அமௌண்ட் கம்மியாக பிடிப்பாங்க. ஸோ இன்னும் லார்ஜாக பிடிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணாதீங்க, பேசுறீங்க. ஸோ உள்ளே போய் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பேசலாம். ஸோ நம்ம அந்த பியூட்டிஃபுல் ஆஃப் திருவனந்தபுரம் நம்ம அந்த ஆப்போடே பார்க்கோம். ஸோ நல்லாயிருக்கு, பிகாஸ் நைட் டைம் நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஸோ இங்கே வரும் உள்ளே வந்தாச்சு. செக்யூரிட்டி செக்கம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் விளையாண்டாங்க. ஸோ இப்போ நம்ம எத்தியாட் ஏர்வேஸ் கவுண்டர் ஒர்க்கு போகிறோம், நம்ம பேக்கேஜ் மாதிரி பண்ணுக்கு. ஸோ நம்ம போர்டிங் பாஸ் வாங்கி ஓகே கைஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அங்கே பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் இது எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் 2 இதாக பிரிக்காங்க. அண்ட் அங்கே அந்த சைடில் கத்தார் ஏர்வேஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே எத்தியாட் ஏர்வேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேசஞ்சர் ரேட்டுக்கு. ஸோ நம்ம கரெக்டாக டைம் வந்தோம், ஒரு 2 மணிக்கு வந்தோம். நம்ம ஃப்ளைட் 4 PM சாரி கைஸ். ஸோ ஃப்ளைட் டைம் இன்னைக்கு 4 AM to 6:50 AM திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டு அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ 4 hours ட்ராவல். ஒரு வழியாக போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ போர்டிங் பாஸ் இப்படி இருக்குது பாருங்கள். சேம் பிஃபோர் பழைய நான் ஃபஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவில் இப்படி இருக்கும் சேம் போர்டிங் பாஸ். ஸோ போர்டிங் பாஸ் வந்து எங்கேயாச்சு இப்போது 10 minutes வெயிட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ 10 minutes கழித்து நம்ம மேலே போகணும். அது மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கா பாருங்கள். மேலே வந்துட்டு சொல்லுங்கள் வீடியோ விஷயம். அந்த ஸ்டெப் வழியில் நம்ம மேலே போன மாதிரி இருக்கும். ஓகே அண்ட் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு ஒரு 5 minutes முடிஞ்சிட்டு. ஆனால் அங்கே ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் நல்லா கூட்டமாக இருக்குது. அங்கே பேசஞ்சர் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ ஏர் அரேபியாவுக்கு அப்படி நல்ல கூட்டம் சொல்லணும். ஸோ நமக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கூட்டமே இல்லை, பிகாஸ் அப்படி ஃப்ரீயாக இருக்குது. க்யூவே பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எத்தியாடுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு டைமிங் 4 PM. ஸோ என் போர்டிங் பாஸ் பாருங்கள், EY 265, என் ஃப்ளைட் நம்பர் 265 அண்ட் கேட் நம்பர் 6 போகணும். அண்ட் சீட்டில் எனக்கு அட்ஜஸ்ட் சீட் பார்த்தா 19D. ஸோ ஃபைனலி ஐ காட் ஜெனரல் சீட் சொல்லணும். ஸோ ஓகே கைஸ், அண்ட் கேட் க்ளோஸ் 20 minutes பிஃபோர் டிபார்ச்சர். ஸோ 20 minutes முன்னாடி நான் அங்கே போகணும், கேட் க்ளோஸ் முன்னாடி. ஸோ இந்த பாஸ் வச்சு இன்னும் சொல்லுவாங்க, நான் அபுதாபி போய் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாஸ் வச்சு இன்னும் நிறைய பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ டைனிங் பண்ணலாம், ஸ்பா பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம், கால்ஃபு அட்ராக்ஷன் மீன்ஸ் பார்க் அப்படி. ஸோ நல்லாயிருக்கு. ஓகே கைஸ்.
கைஸ் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லியாக நம்ம இமிக்ரேஷன், செக்யூரிட்டி, கஸ்டம் எல்லாம் 3 இடம் முடிச்சாச்சு. ஸோ ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுப்பாடு. ஸோ எடுத்தாச்சு. ஸோ ப்ளீஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ கூட்டமாக இருக்கு கைஸ் உள்ள. ஸோ நான் மெதுவாக இருக்கேன். ஸோ கைஸ் நான் கொஞ்சம் சைலண்டாக பேசுகிறேன், நீ பேச மாட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ கைஸ் வெல்கம் டு ஸோ கைஸ் நான் சைலண்டாக இருக்கேன் பிகாஸ் நான் இங்கே பேசணுப்பா ஏர்போர்ட்டில் இருக்கேன். சரி கைஸ் நான் ஃப்ளைட்டில் போய் வீடியோ காமிக்கேன், வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் பார்க்க, இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ் கைஸ். உங்கள்கிட்ட லான்ச் இருந்தால் நீங்கள் லான்ச்சில் வாங்க. ஸோ கைஸ் லான்ச்சில் இருந்தால் கூட உங்களுக்கு 2 rupees கிரெடிட்மே பிடிப்பாங்க. ஸோ பிரச்சனை லான்ச்சில் கார்டு இருந்தால் தேடி பாருங்கள். ஸோ கைஸ் ஓகேவா. ஸோ ப்ரீபேண்டாக வாங்க. நான் பிகாஸ் கார்டு அங்கே வீட்டில் வச்சுட்டேன். ஸோ வர முடியல. ஸோ அடுத்த வாட்டி காமிங்க இந்த லான்ச் எப்படி இருக்கும். பட் நீங்கள் சுற்றி காமிங்க. பட் இங்கே சாப்பாடு மட்டும் வாங்கிடுங்க. வெளியே சாப்பிடுவாங்க, உள்ளே வந்து சாப்பிடுங்க. பிகாஸ் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி மட்டுமே 120 rupees. ஸோ இங்கே சைலண்டாக இருக்கேன் பிகாஸ் இங்கே கூட்டமாக இருக்காங்க. பிகாஸ் இங்கே நிறைய பேர் இங்கே பக்கத்து போகிறாங்க. ஸோ பேச முடியாது. ஸோ ஃப்ளைட்டில் இருந்து நான் பேசுங்க ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் ஏர்போர்ட்டில் என்னென்ன இருக்குது. ஸோ யாரில் இன்னும் தமிழில் திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இப்படி ஃபுல்லாக பண்ணல. பட் சும்மா காமிங்க. பட் செக்யூரிட்டி செக்கப் ஈஸியாக கேஸ். போர்டிங் பாஸ் ஃபஸ்ட்டு வந்தால் போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணுமா, பேர் சொன்னாங்களா, வண்டோமா இருந்துட்டு போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணுமா, உள்ளே வண்டோமா இருந்துட்டு. ஸோ மெதுவாக யாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க சார். ஸோ ஸ்கேன் பண்ணுமா போர்டிங் பாஸு ஈஸியாக இருந்துச்சு சார். அது நம்ம கோட் மாதிரி இருக்கும், ஒன்று ஸ்கேன் பண்ணால் போடும், நம்ம பேர் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சு நெக்ஸ்ட்டு நமக்கு கஸ்டம் செக்யூரிட்டி சாரி அண்ட் இமிக்ரேஷன் முடிச்சா நமக்கு கஸ்டம் முடிச்சு இது செக்யூரிட்டி. டேட்ஸ் ஆல். எனக்கு எல்லாம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி வண்டோமா 3 hours ட்ராவல் கைஸ் எனக்கு. ஸோ நல்லா தூங்கலை. ஸோ உங்களுக்கான நான் முழிச்சு இருக்கேன். ஸோ ஃப்ளைட்டில் போய் எல்லாம் வீடியோ உங்களுக்கான ஷூட்டிங் பண்ணோம். ஸோ நான் சும்மா இங்கே ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கேன் வீடியோ. அண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது காசு ரியலி. சுற்றி காமிக்க ஒரு ஓகே சார் உள்ளே போய் காமிக்கேன். நமக்கு இன்றைக்கி போய் கேபின் பேக்கேஜ் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வந்தால் பேக்கேஜ் கொண்டு வந்தால் நீங்கள் இது உங்கள்கிட்ட தருவாங்க. ஸோ 7 kg மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ எக்கனாமிக் கிளாஸுக்கு 7 kg மேலே. ஸோ பேக்கேஜ் நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு டேக் மாதிரி தருவாங்க. ஸோ எல்லாம் பேக்கேஜ் தருவாங்க. ஸோ யார் எவ்வளோ எடுக்கு இப்போது எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் ட்ராவல் பண்ண வராங்க அவங்க வர. ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ எத்தியார் நல்லா ப்ரீமியம். ஸோ பட் எனக்கு டவுட் ஃப்ளைட்டில் வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் நல்லா இருக்குது ரியலி. ஸோ இப்போ நம்ம சீட்டை ஒரு வழியாக நம்ம சீட் பிடிச்சாது. ஸோ நம்ம ஜெனரல் சீட் கிடச்சிட்டு 19D. ஸோ இங்கே நமக்கு இந்த ஃப்ளைட்டில் நல்லா இருக்குது. ஸோ சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ ஹெட் ரெஸ்ட் நல்லா ஈஸியாக இருக்குது.
பட் எனக்கு முன்னாடி வந்து கம்ஃபர்டபுள் இல்லை. பிகாஸ் சீட் முன்னாடி இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்ளைட் கிளம்பி இங்கே நம்ம சீட்டு ரியலி என்ன வாட்ச் பாக்ஸ் இருக்காங்களா. ஸோ இந்த கோடு வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடு இதில் ஃபிலிம்ஸ் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் நம்ம மொபைலில் பார்க்கலாம். பட் இல்லை நம்ம டிவி தரல. பிகாஸ் இது நான் சொன்னேன் சின்ன ஃப்ளைட்டு. ஸோ தரமாட்டாங்க. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் ஒயரு போடலாம். ஸோ அங்கே அவுட்லெட் தராங்க அண்ட் சீட்டு அண்ட் நமக்கு இந்த ஒரு நல்ல குஷன், சூப்பர் குஷன் கைஸ், நல்லா காட்டன் குஷன் தராங்க. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு ஒன்று எத்தியாரில் நம்ம எடுத்துறாங்க. ஸோ பார்த்துங்க எவ்வளோ இன்னும் ஏர்லைன்ஸில் பெருசாக நமக்கு தராங்க பாருங்கள். ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் சொல்லுவோம். ரியலி எக்கனாமிக் கிளாஸுக்கு இப்படி தராங்க. ஸோ லெக் ரூம் பார்த்தா நல்லா சொல்லணும். பிகாஸ் நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சீட் உட்காரு கம்ஃபர்டபுள். அண்ட் அங்கே சூப்பர் ஜெனரல் வியூஸ். இன்ஜின் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். சூப்பர் வியூ கைஸ் ரியலி. ஸோ எப்படி கைஸ் பிடிச்சா கைஸ். என்னடாகிட்டு உடஞ்சிட்டு. ஸோ நம்மக்கிட்ட தராங்க, நம்மக்கிட்ட தராங்க. ஸோ சாப்பாடுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக சாப்பாடுக்கு இது தராங்க. நல்லா க்ளீனாக தராங்க சரி. ஒரு ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் மாதிரி. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம சேனலில் ப்ரைவேட் சேனல் க்ளோஸ் பண்ணலாம், அடிக்கலாம். ஸோ ரியலி நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஏர்லைன்ஸ் அப்படி எனக்கு ஸோ பிகாஸ் எத்தியாட் ஏர்வேஸ் நல்ல பெஸ்ட் ஏர்லைன்ஸ் சொல்லணும். பிகாஸ் எத்தியாட் ஏர்லைன்ஸ் அண்ட் நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஆஃப் யூஏ சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எத்தியாட் ஏர்வேஸ் வார்த் மீன்ஸ் டூ நான் அப்போயுமே சொல்லிட்டேன். ஸோ அவங்க சொல்ல தேவையில்லை. ஸோ சேஃப்டி இன்ஸ்டலேஷன் பார்க்கலாமா. நான் ஆஃப்டர் டேக் ஆஃப் நான் வீடியோ வைக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக என்னென்ன இதுக்கு காமிங்க. ஆல்ரெடி காமிச்சேன். ஒரு பில்லோ, ஒரு பிளாங்கெட்டு குளிருக்கு, அவுட்லெட் சார்ஜிங் போல்ட்டு, அப்புறம் பாக்ஸ் பார்க்கலாம். ஒரு டேபிள் சாப்பாடுக்கு. இந்த ஃப்ளைட் பார்த்து பார்த்தா 8:21 நான் சொன்னேன்னா இந்த ஃப்ளைட் பெரிய ஃப்ளைட்டு. ஸோ போகலாம் ஃபேமிலி. அண்ட் சேஃப்டி இன்ஸ்டலேஷன். இன்னொன்று வேஸ்ட் பேக்கிங்னா வாமிட் வந்தால் நம்ம வயிறில் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் ஏர்லைன்ஸ். ஐம் ட்ராவலிங். ஸோ சந்தோஷமாக இருக்கு கைஸ். பிடி இருக்குது புக்ஸு. டேக் ஆஃப் பண்ணும்போது எனக்கு ஃபீலிங் இருக்குது. வாங்க உள்ளே போப்பா நேராக அவருக்கு. ஸோ ஃபில்ம் பார்க்கலாம் புக். ஸோ நான் அப்பர் காமிக்கேன். ஸோ பாருங்கள் நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஆஃப் யூஏ. ஸோ நான் அப்பர் காமிங்க, நான் டிவியில் காமிங்க. ஸோ இது உங்கள் காமிக் வேஸ்ட். ஸோ அப்போ காமிங்க. ஓகே நான் ஃப்ளைட் கிளம்பு நேரம் நான் டேக் ஆஃப் வீடியோ இருக்குது நான் காமிக்கேன். ஆல்சோ நம்ம சாப்பிட வீடியோ நான் காமிக்கேன். அங்கே இல்லை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எத்தியாட் நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடி நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எப்போயுமே. ஸோ ஓகே டேக் ஆஃப் பண்ணி காமிங்க. பை.
மார்னிங் கைஸ். ஸோ நம்ம இப்போ அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெர்மினல் 1 சொல்லணும். ஸோ நம்ம ஏர்போர்ட் கேட் வழியாக நம்ம நோட்டி பண்ணாங்க. பிகாஸ் நிறைய கேட் ஃப்ரீ அண்டு ப்ளஸ் ஃப்ளைட் நிறையன்ட்டு சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க பெரிய பெரிய ஃப்ளைட் நம்ம ஏர்பஸ் A380. ஸோ வேர்ல்ட் நம்பர் 1 ஃப்ளைட் கூட இங்கே அபுதாபியில் இருக்குது. ஸோ நம்ம ஏர்போர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஷ் மார்னிங்கில் பிகாஸ் டைம் இப்போது ஒரு 6:30 நமக்கு ஃப்ளைட் அரைவல் ஆகிட்டு ரொம்ப சீக்கிரமாக அங்கே திருவனந்தபுரம் கொஞ்சம் டிலேயாக கிளம்பிட்டாங்க. ஆனால் இங்கே சீக்கிரமாக பண்ணிட்டாங்க சொல்லணும் அரைவல். ஸோ நமக்கு 6:50 சொன்னாங்க. ஆனால் 6:30க்கு முன்னாடியே நம்ம அரைவல் பண்ணிட்டாச்சு. ஸோ ஒரு நல்ல மார்னிங் அண்ட் நல்லா டயர்ட்னஸ் எனக்கு. பிகாஸ் நான் 3 hours நல்லா தூங்கலை. ஆனால் ஆஃப்டர் ஒன்றும் தெரியல, நானே தூங்கிட்டேன் சாப்பிட முடிஞ்சு. ஸோ அப்படி நல்லா டயர்ட்னஸ்லாம் இப்போ வீடியோ எடுக்கேன். ஸோ நான் அந்த லேண்டிங் கூட வீடியோ எடுக்க முடியல, அப்படி நல்லா தூங்கிட்டேன். நானே தூங்கிட்டேன் கேஸ். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஜானி நல்லா எத்தியாட் ஏர்வேஸ் கூட நான் ட்ராவல் பண்ண நல்லா இருந்து சொல்லணும். ஸோ ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும். ஸோ பிகாஸ் எத்தியாட் ஏர்வேஸ் நமக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படி நமக்கு தராங்க. ஸோ ஆல்சோ அந்த ரெஸ்பெக்ட் கூட. ஸோ எத்தியாட் ஏர்வேஸ் ஒரு கிரேட் சாய்ஸ் சொல்லணும். நீங்கள் ஆல்சோ புக் பண்ணலாம். ஸோ நான் அதில் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அங்கே அஃபிஷியல் வெப்சைட் போய் நீங்கள் புக் பண்ணலாம். ஆர் வீகோ ஆப்பில் கூட நீங்கள் புக் பண்ணலாம். வீகோவில் நீங்கள் போயிட்டால் உங்களுக்கு எல்லா வெப்சைட்டில் அந்த எத்தியாட் ஏர்வேஸ் ஏர்லைன்ஸு எவ்வளோ அந்த ப்ரைஸ் வேரியன்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ வீகோ ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ அங்கே அது கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ பார்த்தா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வீடியோ ஃபைனல் வந்துட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஃப்ளைட் வரீங்க, அபுதாபி வரீங்க, எத்தியாட் ஏர்வேஸ் கண்டிப்பாக சாய்ஸ் பண்ணுவோம். ஸோ குட் ஏர்லைன்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ துபாய் சீரியஸ் ஸ்டார்ட் நான் சொல்லுவோம். இது Day 1. ஸோ நம்ம Day 2 பார்ப்போம் கைஸ். பாய் கைஸ்.